ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நண்பா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 404 சரிங்களா. நம்ம நேற்று கொடுத்தீங்க நண்பா 80 சரிங்களா, இல்லைனா 08 இந்த மாதிரி திரும்பணும்னு சொல்லியிருப்போம். ஏசிபிசி ட்ரை பண்ணால் வின்னிங் 4 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நண்பா சரியான மிஸ்டேக் சரிங்களா. இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 48 கொடுத்துருந்தாங்க சரி நண்பா. அதேமாரி ஒரு மெம்பர் சீக்குன்ட்டு என்கிட்ட ஏதாச்சும் இருந்துருந்தான் சரிங்களா. இன்றைக்கி நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 804 சரிங்களா, 084 இந்த நம்பர் தான் மெம்பர்ஷிப் கொடுத்துனுப்பேன் சரிங்களா. மெம்பர்ஷிப்னு இருந்திருந்தால் இந்த நம்பர் கொடுத்துனுப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா பிசி வின் ஆகிருப்போம் சரிங்களா. ஆனால் அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி இருக்கும் சரிங்களா. 2 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு என்னமோ எடுத்து பார்க்கும்போது சி போர்டுக்கு 4 கரெக்டாக பக்காவாக பண்ணிச்சு நண்பா சரிங்களா. அதே மெத்தடும் நாளைக்கு பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம இந்த கிராஸ் எப்பவுமே மார்க் பண்ணுவோம் சரிங்களா. இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது அதாவது நண்பா பார்த்துக்கோங்க 470 சரிங்களா. அதே 3 நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 7 வந்ததுக்கப்புறமே கண்டுபிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு 4ஆம் நம்பர் சி போர்டு. இது எத்தனை பேர் நோட் பண்ணேன்னு தெரியல சரிங்களா. அப்படி நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4ஆம் நம்பர் சி போர்டில் பக்காவான ஒரு வினிங் இருக்கும் சரிங்களா. இதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 மணிக்கு என்ன தான் நோட் பண்ணேன் சரிங்களா. அப்போ வந்து வீடியோ எடுத்து போகிறது என்பது கொஞ்சம் கஷ்டம் தான் சரிங்களா. இருந்தாலும் 8 ஏ போர்டில் வந்துடுவோம் அப்படின்ட்டு நம்பிட்டேன். அதனால தான் நான் 8 வந்து ஏ போர்டில் கொஞ்சம் அதாவது 80 இந்த மாதிரி தான் வரும்னு எதிர்பார்த்தேன். நம்மளுக்கு 8-0 ஒரு ஏதாச்சும் ஒரு 8 வந்து ஒரு அருமையான ஒரு பிசினாச்சு அதாவது ஒரு ஏபினாச்சு வினிங் வந்துருக்கலாம் சரிங்களா. சி போர்டில் 4 பக்காவான வினிங் நண்பா சரிங்களா. ஆனால் மிஸ்டேக் சரி விடுங்க. ஆனால் இந்த மாதிரி மிஸ்டேக் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்பவுமே இந்த மாதிரிலாம் நம்பர் பார்ப்பேன், ஆனால் பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன் சரிங்களா. அதே மாதிரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 204க்கு மேலே ஒரு 204 அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 204. இதெல்லாம் ஈஸியான நம்பர் நண்பா சரிங்களா. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எப்படின்னா ஒரு 10 பேரில் 8 பேர் இந்த ஈஸியாக நம்பர் எடுத்துக்கலாம். சி போர்டுக்கு 4ன்ட்டு ஓப்பன் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 0க்கு ஒரு 0 கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா. இது எத்தனை பேர் நோட் பண்ணி தெரியல. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு 0 அப்போ 4 இப்போ ஏசிபிசிக்கு அதே ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா. அதனால் நான் 8 அது 8 நம்பர் மேக்ஸ் வந்துச்சா அதனால் எடுத்துட்டேன். இல்லைனா 40ன்ட்டு ஒரு 2 மணிக்கு கொஞ்சம் அதாவது ஒரு 9 மணி வீடியோ ஒரு 10 மணிக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி அழகாக பார்த்துக்கலாம் சரிங்களா. அதனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்கே நடக்கக்கூடாது சரிங்களா. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக சாட்டிக்கு வந்துட்டேன் சரிங்களா நண்பா. இப்போ இங்கே 6 ஒரு நாள் டிலே ஆகி சரிங்களா 6. அப்போ இங்கே 0 ஒரு நாள் சரிங்களா. அப்போ 0 அப்போ 6 6ன்னு இருக்குது, 0 0ன்னு இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கே 2 வந்தால் சி போர்டுக்கு என்ன வரணும் நம்ம சி போர்டு சரிங்களா. இங்கே சி போர்டுக்கு என்ன வரணும் 6 6. அப்போ இங்கே 2ன்னு வந்தால் தான் 2 2. இன்னும் புரிஞ்சுங்களா. இந்த மிஸ்டேக் நாளைக்கு வந்து அதாவது இன்றைக்கி பண்ண மிஸ்டேக் நாளைக்கு பண்ணக்கூடாது சரிங்களா. அதனால் நான் சி போர்டுக்கு நம்பர் ஓப்பன் ஒரே ஒரு நம்பர் தான் 2. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சி போர்டுக்கு 2 தான் நாளைக்கு ஓப்பன். அதாவது ஒரு 98% நம்பலாம் சி போர்டுக்கு 2ன்ட்டு சரிங்களா. நம்ம எப்பவுமே சொல்லுவேன் இந்த மாதிரி டபுள் நம்பர் 2 நம்பர் வந்தாலே இது வந்து ஒரு நம்பர் ப்ளஸ்ஸோ மைனஸோ இல்லை அதே நம்பரோ அது பவர் நம்பரோ நம்ம இருக்கும். நம்ம 2ன்னு தரதுனால இதில் ஒரு நம்பர் ப்ளஸ் ஆகுமா அப்போ 7 இந்த 7க்கு போகாத 2 சரிங்களா. அந்த மெத்தட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2ஆம் நம்பர் கிளிக் ஆகுது. சி போர்டு நாளைக்கு பக்காவாக ஒரு நம்பர் 2 தான் சரிங்களா. உங்கள் கணக்கில் வந்து நம்ம சி போர்டு 2 பக்காவாக இருக்குது, எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ அதே மாதிரி பி போர்டு இப்போ பி போர்டு பார்த்தீங்கன்னா இங்கே 00 சரிங்களா. அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா 000 இருக்கும், 00 இருக்குது சரிங்களா. நாளைக்கு எல்லாருமே பி போர்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு 0 தான் ட்ரை பண்ணுவாங்க சரிங்களா. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா நாளைக்கு 50-50 ரிசல்ட்டு. அந்த 50-50 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த 769 50-50 ரிசல்ட் நண்பா சரிங்களா. 769 50-50 ரிசல்ட்டு. அதுக்கு முன்னாடி 50-50 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0-38 அது 50-50 ரிசல்ட்டு. அதுக்கு முன்னாடி 50-50 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0-60 சரிங்களா. இது ஒரு 50-50 ரிசல்ட்டு. இப்போ அதுக்கு முன்னாடி 50-50 ரிசல்ட்டுன்னா 2 அதாவது 272 அது 50-50 ரிசல்ட்டு சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த 0 இருக்குல்ல, இந்த 0-60 சரிங்களா. இந்த நம்பரு அடுத்து கார்னியா ப்ளஸ் ரிசல்ட் இல்லையா. இப்போ 50-50 அடுத்த கம்பெனி ஆனது கார்னியா சரிங்களா. அப்போ கார்னியாவோட ரிசல்ட் இருக்குல்ல
கார்னியோடைய இந்த 50 நம்பர் இருக்கும்போது கார்னியோ ப்ளஸ் உடைய லாஸ்ட் நம்பர் சரிங்களா. அவன் லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 0904 அதுலேருந்து ஒரு நம்பர் மெயினாக வரணும். நோட் பண்ணிக்கணுங்களா. அதுலேருந்து ஒரு நம்பர் மெயினாக எடுத்துக்கணும். நம்மளுக்கு எங்கே இருக்கிற 0 பார்த்தீங்கன்னா கீழே ட்ராவல் ஆகிருக்கும் 50-50 ரிசல்ட்டில். இப்போ அதே மாதிரி அடுத்து கார்னியோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 801 சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 801 இருக்கும். அந்த 801 வந்து 50-50 ரிசல்ட்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் மெயின் வந்துடும் சரிங்களா. அதில் பார்க்கும்போது நம்மளுக்கு 50-50 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 வந்து பம்பர் ஒன்று ஆனாங்க சரிங்களா. ஆனால் 50-50 இருக்காது. இப்போ அடுத்து கார்னியோ ப்ளஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் எடுத்துக்கணும். ஆனால் இந்த ரிசல்ட் எடுக்காமல் இந்த 801 இருக்குல்ல, இதுலேருந்தே பாருங்கள் நம்மளுக்கு ஒரு அருமையான வினியோகம் இருக்கும் சரிங்களா. அதாவது 801 அதுலேருந்து ஒரு நம்பர் வரணும். ஆனால் 2 நம்பர் வாங்கிப்பான் சரிங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா கார்னியோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 50-50 ரிசல்ட்டு 038. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்னியோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 751 சரி நண்பா. அந்த 751 அதாவது 50-50 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கிளிக் ஆகணும். அது பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துருக்கும் சரிங்களா. இந்த 7ஆம் நம்பர் ரிட்டன் ஆகிருக்கும். அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா கார்னியோ ப்ளஸ் சரிங்களா. கார்னியோ ப்ளஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 50-50க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கார்னியோ ப்ளஸ் இது வந்து லீவ் சரிங்களா. அதாவது குடியரசு தின விழா வந்து சுதந்திர தின விழா சரிங்களா. அது வந்து லீவ் விட்டுருந்தாங்க சரிங்களா. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நம்ம நிர்மல் ரிசல்ட் இருக்குல்ல, இந்த நிர்மல் ரிசல்ட் வந்து ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. அதே மாதிரி இந்த மாதிரி டபுள்ஸ் ஆனாலே சரி நண்பா. அது மட்டும் இல்லை, இந்த ஏ போர்டும் டபுள்ஸு சி போர்டும் டபுள்ஸு அப்போ அந்த சென்டர் நம்பர் அப்படியே வச்சுருவாங்க. அந்த மெத்தட் பார்க்கணும். நம்மளுக்கு ஏ போர்டும் சி போர்டும் டபுள்ஸ் இருக்கும் பொழுது நாளைக்கு பி போர்டுக்கு 4ன்னு வரணும் சரிங்களா. அது ஒரு மெத்தடு. இங்கே வந்து நண்பா 3 நம்பர் ஒரே நம்பர் சரிங்களா. அதாவது 3 8 3 சரிங்களா. அப்போ இங்கே நம்ம நாளைக்கு வந்து பி போர்டில் 4ன்னு வச்சா நோட் பண்ணிக்கோங்க. பி போர்டு 4ன்னு வச்சா அப்போ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3 3 8 சரிங்களா. அப்போ 4 நம்ம பி போர்டு 4 வைக்கிறதுனால அடுத்து சி போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9ன்னு வரணும் சரிங்களா. அதாவது நாளைக்கு வந்து 9 வரதுக்கு ரேர். உளுந்து ரிசல்ட் ஒரு நம்பர் வரலாங்க. அது பார்த்தீங்கன்னா சி போர்டு. அது மட்டும் இல்லை நம்ப, அதாவது பி போர்டு சரிங்களா. இப்போ இந்த 50-50 ரிசல்ட் இருக்குல்ல, அதாவது இந்த 769 சரிங்களா. இது வந்து 50-50 ரிசல்ட்டு. உளுந்து ரிசல்ட்டோட சி போர்டு பாருங்க 6, அது பி போர்டு இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி 50-50 ரிசல்ட் எங்கே இருக்குன்னா இந்த 038க்கு அந்த சி போர்டு பார்த்தீங்கன்னா அது பி போர்டு இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரிலேயே ஒரு கணக்கு வருது சரிங்களா. அதனால் ஒரு நாள் 2 டைம் ஆடிருக்கோம். 3 டைம் வந்து 50-50 ஆடலை சரிங்களா. ஏன்னா இங்கே வந்து ஆடிக்க மாட்டான். இந்த 50-50 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த 060ன்னு இருக்கும் சரிங்களா. இந்த 060க்கு இந்த 7 வந்து இங்கே வந்து அனுப்பணும். ஆனால் வந்து 7 வரல சரிங்களா. அப்போ ஒரு நம்பர் குறைஞ்சி நிற்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இந்த மாதிரி வந்துச்சுன்னா சரிங்களா. இந்த மாதிரி வருது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உளுந்துருந்து ஒரு நம்பர் கீழே வரணும். அந்த கணக்கு நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பி போர்டு சரிங்களா. பி போர்டுக்கு 4, இந்த பி போர்டுக்கு 4, அப்போ சி போர்டுக்கு 2 நம்ம நோட் பண்ணிக்கோங்க. பி போர்டுக்கு 4, சி போர்டுக்கு 2. இப்போ 50-50 ரிசல்ட் இருக்குல்ல, 50-50 ரிசல்ட் வந்து 769. அதே மாதிரி 50 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 038. அதே மாதிரி 50-50 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த 060 சரிங்களா. அதுக்கு முன்னாடி 50-50 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 772 சரிங்களா. இப்போ இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட் சரிங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த சிறுசக்தி ஆனாங்களா, இந்த சிறுசக்தியோடைய ஏ போர்டு இருக்கணும்பா. இப்போ இந்த ஏ போர்டில் -1 பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா போன மாதத்துலேயும் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ஒரு நாளாக 2 நாள் மட்டும் தான் பெய்யுது. மீதி எல்லாமே கண்டிப்பாக அதே நம்பர் தான் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சிறுசக்தியோடைய ஏ போர்டு வந்து 8 இருக்குது. இதெல்லாம் மைனஸ் சரிங்களா. 1 பண்ணிங்கன்னா -1 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 7ன்னு வரும் சரிங்களா. நம்ம வரக்கூடிய நம்பருக்கு பவர் தான் இருக்கும் சரிங்களா. இப்போ எது இருக்கோ அதை மைனஸ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த 8ல் 1 போனால் 7ன்னு கிடைக்கும். அந்த 7க்கு பவர் தான் 2 சரிங்களா. அந்த 2 தான் நமக்கு அடிச்சா 6 போர்டு. பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 போர்டு பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி 50-50 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 060. இந்த ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 2, இந்த 2க்கு சரிங்களா. 2ல் 1 போனால் 1, அந்த 1க்கு பவர் தான் 6, நம்மளுக்கு 6 தான் 6 போர்டு. அங்கே பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் பி போர்டு பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி 50-50 பார்த்தீங்கன்னா இந்த 8, அதாவது 9 இருக்குது. 9ல் 1 போனால் 8 சரிங்களா. அந்த 8க்கு பவர் 3 தான் கழிச்சு 6 போர்டு. இங்கே 3 நம்பர் பாஸு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது. 2ல் 1 போனால் 1, இந்த 1க்கு பவர் 6, இந்த 6 தான் கழிச்சு 6 போர்டு. பார்த்தீங்கன்னா பி போர்டு பாஸ் ஆகிருக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா
4 இருக்குது, 4 ஒன்று போனால் 3, 3 பவர் தான் 8. அப்போ நாளைக்கு தான் நம்ம 8 வருது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 8. நம்ம ஏற்கனவே ஆல் போர்டு பி போர்டு என்ன நம்பரோ சி போர்டு நம்பர் வச்சுட்டோம். அப்படி மிச்சம் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா 4, 8 மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்பொழுது நாளைக்கு இந்த மாதிரி சரியா இந்த 2 அதாவது 7 ரன் இருக்குது. அப்போ இந்த இருக்கிற 4 தான் நம்பர் க்ளோஸ் ஆகணும். அப்போ நான் ஒரு வேளை இந்த 8 சரியா, இந்த 8க்கு நாங்கள் 8 வச்சுன்னா இங்கே 2 வச்சுனா நண்பா, இங்கே 4 வைக்கும்போது 482. சரிங்களா? அந்த 82 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசிலேயே ஆடிட்டாங்க 82. சரிங்களா? அதனால பிசி வருதான்னு தெரியல நாளைக்கு. அதனால நான் பண்ணிட்டேன் இதுலேருந்து சரிங்களா ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி ஏ போர்டுக்கு 8ன்னு எடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ இதுலேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 9, 9 பவர் 4ன்னு எடுத்துட்டேன். அப்போ நம்ம சி போர்டுக்கு எந்த ஒரு மெத்தடுமே கிடையாது, அது 2 தான். சரிங்களா? அதனால் 842. சரிங்களா? இந்த நம்பர் ஒரு செட் அப்படியே ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு வேலை சரிங்களா அப்படி வரல நம்மளுக்கு இந்த 782லேருந்து கேம் ஏற்றணும்பா. சரிங்களா? நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ 7 இந்த கிராஸில் பாருங்கள் இங்கே ஒரு 7 இருக்கும். இப்போ இந்த கிராஸில் பாருங்கன்னா இங்கே ஒரு 7 இருக்கும். இப்போ இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7 இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வரணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தாலுமே சரிங்களா ஒரு 3 நாள் இந்த 6, 8, 4 விட்டுட்டு ஒரு 3 நாள், அடுத்து 2, 7, 9 விட்டால் ஒரு 3 நாள், அடுத்து 7, 4 7, 0 சரிங்களா 4 விட்டோம்னா ஒரு 7ஆம் நம்பர். அப்போ 7ஆம் நம்பரையும் வர மாதிரி இருக்கும் கணக்கில். அப்படி இருந்தால் ஒரு 7 வந்து பார்த்தீங்கன்னா அது ஏ போர்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 7 வர்றதுக்கு கொஞ்சம் ரேர் தான். சரிங்களா? ஏன்னா இங்கே 2 டைம் ஆகிட்டான். சரிங்களா? 7 ஆனதுனால நாளைக்கு 7 வர்றதுக்கு கொஞ்சம் ரேர். சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான். சரிங்களா? உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா சரிங்களா அதாவது 842ன்ட்டு ஒரே ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். வின்னிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு நண்பா. சரிங்களா? இது மட்டும்தான் நம்ம கணக்கில் இருக்குது. ஒரே ஒரு நம்பர் 842. சரிங்களா? பாருங்கள், முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பா. சரிங்களா? நாளைக்கு வின்னிங் வரும்னு தான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? பாருங்கள், ஒரு செட்டு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். வின்னிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி நண்பா, டேங்க நண்பா.